இந்த உறுப்பினர் பதிவை உங்களுடன் ஒப்படைத்து உறுப்பினர் சேர்க்க வேண்டும் என்று அண்ணன் அவர்கள் இங்கே இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கார்கள். இங்கே எனக்கு முன்னால் இங்கே பேசியவர் ஒவ்வொருவரும் சொன்னார்கள். நம்முடைய மாண்புமிகு கட்சியுடைய தலைவர், முன்னாள் அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு ராமதாஸ் அவர்கள் என்னை ஐயா என்று அழைக்காதீர்கள் என்று சொன்னார்கள். என்னை அன்புமணி ராமதாஸ் அண்ணன் கூப்பிடுங்கள், தம்பின்னு கூப்பிடுன்னு சொல்கிறார்கள். பேசும்போது என்னை ஐயான்னு கூப்பிடாதீர்கள், ஐயான்னு கூப்பிட்டா நம்ம மருத்துவர் ஐயா உறவுதான் ஐயான்னு கூப்பிட வேண்டும் என்று சொன்னார்கள். என்னை உங்களுடைய உறவனாக பாருங்கள், நான் உங்களோடு உழைக்கின்ற ஊழியனாக பாரு என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அண்ணன் அவர்கள் நான் ஒரு கட்சி தலைவராக இருந்தாலும் உங்களுடைய ஒருவனாக நான் பணியாற்றுகிறேன், என்னை எப்ப அழைத்தாலும் உங்களோடு நான் பணியாற்றும் என்று சொல்லிக் கொண்டிருக்கார்கள். இன்றிலிருந்து இங்க நம்ம அனைவரும் ஐயா ஒருவர் தான், நம்ம குடும்ப தலைவர் தான் ஐயா அவர்கள். இன்றிலிருந்து அண்ணன் அன்புமணி ராமதாஸ் நாளைகள் எங்க எழுதினாலும் எந்த நோட்டீஸ் பேர்பட்ட அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அப்படி மூளைக்கு மூளை எழுதுங்கள். நோட்டீஸ் போட்டாலும் அதை போடுங்கள். நீங்க சின்னையா சின்னையா சொல்லும்போது அவருக்கே வேணாம் பல முறை சொல்லிட்டார், அழைக்காது என்று சொல்லி இந்த உறுப்பினர் சேர்ப்பை வந்திருக்கிற ஒவ்வொரு தலைவர்கள், இதோ நம்முடைய பொருளாளரும் பொதுச் செயலாளர்களும் இங்கே வர வேண்டும் என்று தென் மாவட்ட அழைத்து வண்டி வைத்து சாப்பாடு போட்டு ஆளுக்கு ஒரு 1000 ரூபாய் கூப்பிடல, எல்லாம் கட்சி ஐயா அண்ணன் அவர்கள் சொன்னார்கள், நீங்க செல்லுங்கள் உறுப்பினர் படி பெற்றுவார்கள் சொன்னார்கள். நாம் வந்திருக்கின்றோம், ஆயிரக்கணக்கான வாங்கி கொண்டு வரவில்லை. இங்க ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது, அங்கே உங்க மாவட்டம் நடக்கிறது, 3 வேளை சாப்பாடா. காலையில் தொலைக்காட்சி பார்த்தேன், அசைவம் சைவம் என்று சொல்லுவாங்க, மிகப்பெரிய லட்சக்கணக்கான பேர் அழைத்தார்கள். எந்த ஊருக்கும் செல்லவில்லை. இது கூட ஒரு மாநாடு சொன்னால் நம்முடைய மறைந்த முன்னாள் சட்டப்பேரவை சங்கத்துடைய தலைவர் அண்ணன் குரு அவர்கள் போவார்கள். அங்க பெரும் மாநாடுக்கு முன் ஒரு கூட்டத்தை நடத்துவார்கள். கூட்டம் நடத்த அனைவரும் வாருங்கள், பாட்டாளி சொன்ன என்னுடைய வன்னி சொன்ன வாருங்கள் வாருங்கள் என்று சொல்வார்கள். நாம் கட்சியுடைய தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஐயா அழைத்தால் போதும், நான் இந்த மாநாட்டை நடத்துகிறேன், தலைமை நடத்துகிறேன், அனைவரும் வர வேண்டும் என்று சொன்னார்கள். லட்சக்கணக்கான தொண்டரை அழைத்து பாராட்டு பெற்றார்கள். இதுதான் கூட்டம். நாம் கூலி கூப்பிடவில்லை, பணம் கொடுக்கவில்லை, அத்தனை தரு என்று கூப்பிடவில்லை. காவல்துறை அதிகாரிகள் கேட்டார்கள், குடித்தனி எப்படி தருன்னு கேட்டார்கள். நாங்கள் யாருக்கும் எதுவும் தரவில்லை. என் தொண்டர்கள் 12 ஆண்டுக்கு பிறகு வருகிறார்கள், எங்களை பார்க்க வருகிறார்கள், என் சொந்தங்கள் வருகிறார்கள், என் அண்ணன் தம்பி என் சகோதரி வருகிறார் என்று சந்தோஷப்பட்டுக் கொண்டார்கள். எனக்கு ஒரு பயம், இவ்வளவு விட்டோமே, இவ்வளவு சொல்றீங்களே, ஆள் ஒருவருக்கு நம்பிக்கை நீங்கள் போடுங்க என்று சொன்னார்கள். வரைக்கும் சந்தேகம் தான், அவர் ஆர்டர் செய்கின்றாரு, எப்படி வருவார் என்று பார்த்தால் இடமே இல்லை. வண்டி விட 8 மணிக்கு ஒரு தொலைபேசி தொடர்பு கொள்கிறார். மாநாட்டு மேடை வைக்கின்றேன், அண்ணே என்னப்பா என்ற, நான் விருதுநகர் வந்துட்டேனே, வண்டி நிக்கிறேனே, உள்ள விட மாட்டாங்க. போன வயதான்ட்ட கோச்சிக்காத வயது போனேன். என்னென்ன நான் 4 மணிக்கு நிகழ்ச்சி சொன்னேன், நீ 8 மணிக்கு எப்படி போக மாட்டேன், போன வை அப்படியே போ வரமா இல்லையா? 4 சொன்ன ஆரம்பிச்சிட்டோம், 4:25க்கு நீ வர சொல்லட்டோம் இல்லையா? குறித்து நேரத்தை வர வேண்டும். இன்னிலிருந்து நீங்க அனைவரும் அத்தனை பேரும் தலைவர்கள், மேடை அத்தனை பேர் தலைவர்கள், யாரும் தொண்டை இல்ல, நம் கட்சி அத்தனை பேர் தலைவர்கள். இங்க உறுப்பினர் படிவம் கொடுத்திருக்கின்ற உறுப்பினர் நீங்க எல்லாம் என்னுடைய ஆசை வந்திருக்க அத்தனை பேர் உள்ளாட்சி பிரதிநிதியாக வர வேண்டும், வந்திருக்க அத்தனை பேர் சட்டமன்ற உறுப்பினர். அதான் வைத்து சொன்னார்கள், உள்ளாட்சி பிரதிநிதியாக சட்டமன்ற உறுப்பினராக வர வேண்டும் நினைத்தால் ஆகலாம். ஏதோ என்ன கொடுப்ப என்ன கிடைக்கும் இருப்போம் நினைச்சிருந்தா அப்படியே போயிடலாம் கருத்து தந்துட்டு. இதுதான் பாதி நினைக்கிறான். எப்ப கிடைக்கும், என்ன கிடைக்கும், கிடைக்குமா நினைச்சா கிடைக்காது. ஓடு கேளுங்க, கூடு கேளுங்க, கண்டிப்பா கிடைக்கும். பசிக்கும் சொல்லு சொன்னாதான் சோறு போடுவாங்க. வேணாம் சொல்ற வார்த்தையே கூடாது, குடுன்னு கேளுங்க. ஒவ்வொரு வந்திருக்க ஆயிரக்கணக்கான பேர் இருந்தாலும் இங்க வந்திருக்க ஒவ்வொரு பின்னாடி 1000 பேர். இங்க வட மாவட்ட பேசப்பா, வட மாவட்ட
நாங்கள் லட்சக்கணக்கான பேர் இருப்போம். தென்மாடு ஒரு ஏன்னா ஒரு பேசுவாங்க ஒரே காவல். ஆனா இங்க நாங்க 100 பேர் தான் மேட்டுவோம். என் தம்பி பாரு போய் 10 பேர் மாவட்டத்தில் எல்லாம் கூடுமையும் பார்த்தா தனியா போக மாட்டான். நிர்மல நீ மாவட்டத்தில் நான் ஒரே அங்க இருக்கிறவங்க அதே போல ஒருத்த வீரமுள்ளவர். நீங்க அத்தனை பேரும் உங்க பின்னால் ஐயா இருக்கிறார், உங்க பின்னால் கட்சி தலைவர் இருக்கார், நாங்க இருக்கிறோம். வந்துகிற ஒவ்வொருவரும் அடுத்த முறை பார்க்கும் போது இங்க சொன்ன அண்ணன் பேச நான் இவ்வளவு உறுப்பினர் சேரேன், சந்தோஷம். 30 சந்தோஷம். ஒரு சட்ட குறைஞ்சு 2.5 லட்சம் வாக்காளர்கள் நான் உறுப்பினர் சேர்க்கப்பட்ட ஒரு வீட்டிலே உன் வீட்டுல உறுப்பினர் சேரு. என் ஓட்டு என்னுடைய, நான் எங்க அப்பா எங்க அம்மா அண்ணன் தம்பி தங்கை உன் வீட்டுல உறுப்பினர் சேரு. வெளியே போன அவசியம் இல்லை. உன்னுடைய வீட்டுல உறுப்பினர் கார்டு கொடு. 900 வாக்காளர் சொன்னா அதுல 300 பேர் சேரு. அதுல அப்படியே இருக்குன்னு சொன்னா ஒரு ஆள் 2 ஓட்டு வாங்கினா போதும். 400 பேர். இந்த 4 பேர் தான் வார்டு உறுப்பினர். நீ நினைச்ச ஜெயிக்க முடியாங்க. வெரி சிம்பிள். காசு பணம் இல்லை. வணக்கம் சொல்லணும். நீ போனீங்கன்னா கட்சிக்காரன் போனா வணக்கம். இதுதான் நம்ம கட்சி நம்ம தருது. வேற மாதிரி சொல்லக்கூடாது, பொறுக்கின்னு சொல்லக்கூடாது. ரோட்ல போன அண்ணா வாங்கனே, நீ ரோட்ல போகுது அடுத்த பார்த்து நட, தம்பி நல்லா இருக்கியா, நல்லா விசாரி. அப்படியே ரோட்ல அடிப்படை தூக்கி ஹாஸ்பிட்டல் காமி. ஏதோ வீட்டுக்கு போய் நம்ம சொந்தக்காரர் இல்லைங்க யாரோ ஒருத்தர் உடனே போடு. யாருப்பா 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 அவரு? கட்சிக்காரங்க, பாமக ஒன்றிய செயலாங்க, பாமக மாவட்ட செயலாங்க. உனக்கு யாரும் தெரியாது, அவன் அங்காளி பங்காளி யாரும் தெரியாது. உடனே ஒரு மாலை வாங்கி போடு. யாருங்க அவருங்க? அவரு பாமக மாவட்ட செயலாங்க. நாளைய கல்யாண நிகழ்ச்சியோ இல்ல மஞ்சள் நீண்ட நிகழ்ச்சியோ பத்திரிகை எடுத்து வீட்டுக்கு வருவாரு. உறவு நம்ம தேடி வருவாரு. ஜாதி மதம் பார்க்காத ஒரு தலைவராக இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அண்ணன் அன்பு ராமதாஸ் பார்க்கிறார்கள். தலைவருடைய மகனாக இருந்தாலும் கூட புது மனிதனாக இன்றைக்கு உருவாக்கப்பட்ட டாக்டர் அன்பு ராமதாஸ் அவர்கள். நீங்க அனைவரும் வந்திருக்கிறீர்கள். அழையா விட்டு நுழையா வசணும் கூப்பிடவே மாட்டான். நாம தான் போய் நிற்கணும். இந்த உறுப்பினர் சேர்ப்பதை நீங்க நினைத்தால் ஒரே ஒரு உங்களுடைய ஒன்றியத்தில் ஐயா அவர்கள் தலைவர்கள் கடந்த 2 ஆண்டு கூட 55 பொறுப்பாளர் சொன்னாங்க. 50 பொறுப்பாளர் ஒரு கிளைக்கும் ஒன்றியத்துக்கும் மாவட்டத்துக்கும் 55 பொறுப்பு. 55 பேர் ஆளுக்கு அப்படி அக்கல் வச்சுட்டு போனீங்கன்னா ஒரு வீட்டில் உட்கார்ந்து காலை ஒரே ஒரு உறுப்பினர். வேலைக்கு போ, வீட்டுக்கு வா, நல்லா பிரஷா குளிச்சுட்டு காபி சாப்பிடு, இல்ல டீக்கல காபி, சாயந்தரம் ஒரு உறுப்பினர். ஒரு நாளைக்கு 2 பேர் 50 பேர் உண்மையான கட்சிக்கார மாவட்ட சமூக வச்சிருந்தீங்கன்னா 50 பேர்ல 20 பேர் போச்சு. மீதி இருக்கிறதோ 35 பேர். 5 30 பேர். ஒரு நாளைக்கு 30 உறுப்பினர். காலையில் 30, சாயந்தரம் 30. இப்படி நினைத்தீங்கன்னா ஒரு மாதத்தில் எவ்வளவு ஆச்சு? 30 60 பேர் ஆச்சு இல்லையா? முடிஞ்சு போச்சு. ஒரே மாசத்துல முடிஞ்சிச்சா இல்லையா? ஒரே மாசம் உங்க இலக்கை முடிஞ்சு போகுது. அப்ப நீங்க சேர்த்தீங்கன்னா நம்ம ஜெயிச்சிட்டோம். நீங்க உறுப்பினர் பட்டியலை போட்டு வச்சிட்டீங்கன்னா நாளைய கூட்டணி மிகப்பெரிய கூட்டணி உருவாக்குவது தான் இந்த கட்சியுடைய உள்கட்சி கூட்டம். உள்கட்சியுடைய உறுப்பினர் சேர்ப்பதை நீங்க சேர்த்து பட்டியல் செஞ்சிருக்கேன். என் மாவட்டத்திலே கிட்டத்தட்ட சட்டமன்ற தொகுதி 2 சட்டமன்ற தொகுதியிலே குறைந்த சட்டமன்ற தொகுதியிலே 2.5 லட்சம் வாக்காளர். அதுல 80,000 வாக்காளர் சேர்த்து வச்சிருவோம். பாட்டாளி மக்களுக்கு இன்னைக்கு கூப்பிடுங்க. நிர்வாக கூட்டம் ஒரு 1000 பேர் கூட்ட பாருங்க. அந்த வேட்பாளர் வணக்கம் தம்பி, மாவட்டம் வணக்கம், 1000 பேர் உட்காரச்சுன்னா முன்னதான் முன்ன இருப்போம். நீ போயிட்டு எனக்கு கவனிக்கல, என்ன பார்க்க மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. கட்சி உண்டு, நீ தலைவன், நீ தலைவர். யார் சாதாரண தொண்டு இல்ல,
தலைவர் அவர்கள் சொல்கின்ற பணியை இந்த உறுப்பினர் படி சேர்த்துட்டோம்னா 2026 மிகப்பெரிய கூட்டணியை நம் கையா அவரும் தலைவரை உருவாக்குவார்கள். அதில் நீங்க அனைவரும் உள்ளாட்சி பிரதேச வருவர்கள் கண்டிப்பா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இங்க நாம் சட்டமன்ற செல்லுவோம் என்று சொல்லி வருவதை நிறைய பேசணும். தலைவர் சொல்லணும், நீங்க ரொம்ப தூரத்து வந்திருக்கீங்க, நாளை சில பேர் வேலைக்கு போயிருப்பீங்க, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்க போக வேண்டும், பத்திரமாக செல்ல வேண்டும். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்போம், மிகப்பெரிய கூட்டத்தை சந்திப்போம். இந்த மாநாட்டை மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தவர் நிறைய மாநாடு நடத்தினோம். இந்த மாநாட்டை சிறப்பாக ஐயா அவர்கள் சொல்ற கருத்தை ஏற்று இந்த மாநாட்டை பெரிய பெருமை சேர்க்க வேண்டிய சேர்த்து தமிழகம், இந்தியா, உலகமே பார்க்கிற அளவுக்கு நம்முடைய கட்சியுடைய தலைவர் அன்பு ராமதாஸ் அவர்களுக்கு நடத்தி கொடுத்தார்கள் என்று சொல்லி வருகிற அந்த பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.